अस्मद्गुरुभ्यो नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। गोधूलिधूसरितकोमलगोपवेशं गोपालबालकशतैरनुगम्यमानं सायन्तने प्रतिगृहं पशुबन्धनार्थं गच्छन्तम् अच्युतशिशुं प्रणतोऽस्मि नित्यम्। निधिं लावण्यानां निखिलजगदाश्चर्यनिलयं निजावासं भासां निरवधिकनिःश्रेयसरसं सुधाधारासारं सुकृतपरिपाकं मृगदृशां प्रपद्ये माङ्गल्यं प्रथममधिदैवं कृतधियम्। आताम्रपणिकमलप्रणयप्रतोतमालोलहारमणिकुण्डलहेमसूत्रम् आविश्रमाम्बुकणमम्बुदनीलमव्यादाद्यं धनञ्जयरथाभरणं महोनः। व्रजयुवतिसहाये यौवनोल्लासिकाये सकलशुभविलासे कुन्दमन्दारहासे निवसतु मम चित्तं तत्पदायत्तवृत्तं मुनिसरसिजभानौ नन्दगोपालसूनु। विदग्धगोपालविलासिनीनां सम्भोगचिह्नाङ्कितसर्वगात्रं पवित्रमाम्नाय गिरामगम्यं ब्रह्मप्रपद्ये नवनीतचोरम्। रत्नस्थले जानुचरः कुमारः सङ्क्रान्तम् आत्मीयमुखारविन्दम् आदादु कामस्तदलाभखेदाद्विलोक्य धात्री वदनं रुरोद। कमलावल्लभ गोविन्दा मां पाहि कल्याण कृष्णा गोविन्दा। हरे कमनीयानन गोविन्दा मां पाहि कल्याण कृष्णा गोविन्दा। कंजविलोचन गोविन्दा मां पाहि कल्याण कृष्णा गोविन्दा। हरे कंदर्पजनका गोविन्दा मां पाहि कल्याण कृष्णा गोविन्दा। भक्तवत्सला गोविन्दा मां पाहि कल्याण कृष्णा गोविन्दा। हरे भागवत प्रिय गोविन्दा मां पाहि कल्याण कृष्णा गोविन्दा। पाहि कल्याण कृष्णा गोविन्दा। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। निशीते तम उद्भूते जायमाने जनार्दने देवक्यां देवरूपिण्यां विष्णुः सर्वगुहाशयः आविरासीद् यथा प्राच्यां दिशीन्दुरिव पुष्कलः। அந்தகாரம் பறந்து இருக்கிற சமயத்துல பக்த ஜனங்களுடைய யாச்சனைப்படி பகவான் திவ்யஸ்வரூபிணியான தேவகி அம்மால ஸ்ரீ மகாவிஷ்ணுவே ஒரு சந்திரநாட்டமா உதிச்சார், ஆவிர்பவித்தார் கிருஷ்ண பகவான். அந்த சாட்சாத் கிருஷ்ண பகவான் எப்படி இருந்தாராம்? தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசௌபகம் महार्हवैढूर्य किरीटकुण्डलत्विषा परिष्वक्तसहस्रकुन्तलम् उद्दामकाञ्चिङ्गदकङ्कणादिभिः विरोचमानं वसुदेवाईक्षत अम्बुजेक्षणम्. முதல்ல தம் அத்புதம், அத்புதமான குழந்தைய பார்த்தார். அப்படிதான் தொடங்குறார். அத்புதம், என்ன அத்புதம் வேண்டி கிடக்கு அப்படின்னா, அந்த குழந்தைய பார்த்ததும் எப்படி இருக்காராம்? தாமரை கண்ணுடையவன், 4 கைகளோட, சங்கம் கதம் கதை சக்கரம் போன்ற வராயுதங்களை எல்லாம் எடுத்துண்டு ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற சின்னத்தோட மார்பில்
கழுத்துல அழகா கௌஸ்துபரத்னம் போட்டுருக்கார், பீதாம்பரத்தை போட்டுருக்கார், கொழு கொழுத்த கார்மேகமாட்டமா அழகான சாந்திர பயோத சௌபகம் அழகா ஜொலிக்கிறாராம். மகார்ஹ வைடூரிய கிரீட குண்டலத்விஷாம், வைடூரிய ரத்னங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய கிரீடத்தையும் மேலும் காதுக்கு கர்ணபூஷணங்கள் எல்லாம் போட்டுண்டு அழகான சுருள் முடியோட கேசபாரத்தோட அத்தியுத்கிருஷ்டமாக தோள்வலை வளை கடகம் போன்ற எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணப்பட்ட ஒரு குழந்தையை, விரோச்சமானம் ஜொலிக்கக்கூடிய ஒரு குழந்தையை, எப்பேற்பட்ட குழந்தை இப்படியெல்லாம் பண்ணினா ஆஹா ஆச்சரியமா இருக்கே, அற்புதமா இருக்கே தானே நம்மளே சொல்றோம். கேட்கறதையே பார்த்தவாளுக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமா அற்புதமாக தான் இருக்கும். அதனால அப்பேற்பட்ட அற்புதம் பாலகம் வசுதேவஹா ஈக்ஷத, அற்புதமான அந்த குழந்தையை வசுதேவர் பார்த்தார். பார்த்ததும் அந்த வசுதேவர் ஆஹா அந்த குழந்தைய கிருஷ்ணன் மனசுல நினைச்சுண்டு மனசுலே அவர் என்ன பண்றார்? திஜேபியா ஸ்பிருஷத்து, பிராமணாளுக்கு தானம் பண்றார். சந்தோஷத்தினால 10,000 பசுக்களை கவாம் அயுதம் த்விஜேபியா 10,000 பசுக்களை தானம் பண்றார். ஏன்னா பொதுவா ஒரு ஆத்துல நல்லது நடக்கிறது அப்படின்னா தானம் அப்படிங்கிறது வழக்கம். இப்போ வசுதேவரோ கையில விலங்கோட இருக்கார், காராகிரகத்துல இருக்கார், அந்தகாரத்துல அந்த ரூம்ல இருக்கார். அவருக்கு பிரத்யட்சமா எதுவும் பண்ண முடியாது தானம். அதனால மனசுலயே பண்றேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிண்டார். அப்படி அந்த சுவாமியை பார்த்து நமஸ்காரம் பண்றார் முதல்ல. ஏன்னா அந்த குழந்தை பகவான் விஷ்ணுவாக குஞ்சு கிருஷ்ணரா. எப்பவுமே குருவாயூர்லாம் போய் பார்த்தோமானா குருவாயூரப்பா நாராயணா கோவிந்தா அப்படின்னு தான் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்போம். நடை அடைச்சிருக்கும், வெளியிலேருந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்போம். நேராக போய் நடை திறந்து கிருஷ்ணரை பார்த்தா சோ கிருஷ்ணா கோந்தே கண்ணா குஞ்சு கிருஷ்ணா அப்படின்னு தான் கூப்பிடுவோம். ஏன்னா கையில சங்கு சக்கரம் எல்லாம் தரிச்சுண்டு விஸ்வரூபமான அந்த விஷ்ணு பகவானே தான் வந்திருக்கார், அங்க குருவாயூரப்பனாக இருக்கார். ஆனா குழந்தையா இருப்பார். அவருடைய முகத்தை பார்த்தா குழந்தை பாவம்னா சின்ன வடிவம் தானே. அதை பார்த்த உடனே நாராயணா கோவிந்தா மாதவா அப்படின்னு கூப்பிடாம கிருஷ்ணா உன்னி கிருஷ்ணா அப்படின்னு குழந்தை கிருஷ்ணான்னு கூப்பிடுவோம். அப்போ அந்த பெருமாள் அப்படிங்கிற அந்த மைண்டெல்லாம் போயிடும். குழந்தை அவ்வளோதான், குருவாயூரப்பன்னா குழந்தை அப்படின்னு தோணும்படியாக இருப்பாரு. அதே மாதிரி இங்க கிருஷ்ண பகவான் அங்க அப்படி அவதாரம் பண்ணியிருக்கார். எல்லாம் இருக்கு, ஆனா குழந்தை தான், குழந்தை பாவம் கிருஷ்ண பகவான். அதனாலே பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி வசுதேவர் சொல்றார், விதிதோசி பவான் அக்ஷாத் புருஷ பிரகிருதே பரஹ கேவலானுபவானந்த ஸ்வரூப சர்வ புத்தி திருக்கு. பிரகிருதியிலேருந்து அதீதமா இருக்கக்கூடிய புருஷனும் கேவலானு பவானந்த ஸ்வரூப ஆனந்தத்தை ஸ்வரூபமா வச்சுருக்க. அதனால தானே ஆனந்த ரூப பகவன் ஐதேவதாரே. நாராயண பட்டத்திரி நாராயணியத்துல கிருஷ்ணாவதாரம் தொடங்குறதே ஆனந்த ரூப. அதே மாதிரி நாராயணியன் தொடங்குறதே சாந்திரானந்தாவபோதாத்மகம், ஆனந்த அவபோதாத்மகம், ஆனந்த ஸ்வரூபம் தான் கிருஷ்ணர். கிருஷ்ணர்னா எப்படி இருப்பார்? என்ன அனுபவம்னா ஆனந்தமா இருக்கும். கிருஷ்ணா கிருஷ்ணான்னு நாமம் சொல்ல 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 ஆனந்தமா இருக்கும். அவருடைய திருமேனியை பார்க்கறது ஆனந்தமா இருக்கும். அவருடைய கதையை கேட்கறத மனசுக்கு ஆனந்தமா இருக்கும். மொத்தத்துல ஆனந்த ஸ்வரூபம் அல்லவா? அப்பேற்பட்ட பகவான் இதோ நான் பார்க்கிறேன், உங்களை நமஸ்காரம் பண்றேன். மேலும் வசுதேவருக்கு ஒரு கவலை. त्वमस्य लोकस्य विभोरिरक्षिषुः गृहेवतीर्णोऽसि ममाखिलेश्वरम्. சர்வேஸ்வரா, நீங்கள் இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காகவே என்னுடைய ஆத்துல என்னுடைய கிரகத்துல அவதாரம் பண்ணியிருக்கேன். ஆனா இங்க கம்சன் சொல்லி நிறைய இருக்கார். அவர் ரொம்ப கோரமா இருக்கார். நம்மளுடைய குழந்தைகளை, உங்களுடைய மூத்த அண்ணாமார எல்லாரையும் வதம் பண்ணி விட்டார். அக்ரஜான் ஞவதீத்து, உங்களுடைய முன்னாடி பிறந்த அத்தனை பேரையும் வதம் பண்ணி விட்டார் இந்த கம்சன். அதனால்தான் எங்களே இந்த காராகிரகத்துல பூட்டி போட்டிருக்கா. இப்போ நீங்கள் பிறந்திருக்கேன்னு தெரிஞ்சதும் அவ ஓடி வந்துடுவா உங்களை வதம் பண்றதுக்கு, எனக்கு பயமா இருக்கு சுவாமின்னு அப்படின்னா வசுதேவர் சொல்றார். அது கேட்டதும் தேவகி அம்மா, கம்சனே பயந்து இருக்கக்கூடிய தேவகி அம்மா புத்திரனை பார்த்து மகாவிஷ்ணுடைய லட்சணங்கள் எல்லாம் இருக்கே அந்த பகவானை ஸ்துதி பண்றார். முதல்லயே ரூபம் யத்தத் பிராஹுரவ்யக்தமாத்யம்
பிரம்மஜோதிர் நிர்குணம் நிர்விகாரம் சத்தா மாத்திரம் நிர்விசேஷம் நிரீகம் சத்வம் சாக்ஷாத் விஷ்ணுர் அத்தியாத்ம தீபஹ. இந்திரியங்களுக்கு அதீதமா இருப்பவன் பிரம்ம ஜோதிஹி, ஸ்வயம் பிரகாசனா சித்ஸ்வரூபனாக இருப்பவர், நிர்விகாரனாக இருப்பவன், அழிவில்லாதவன், குணாதி விசேஷங்களெல்லாம் இருப்பவன், அத்தியாத்ம தீபக அளவா அந்த கரணத்துல நம்மளுடைய உள்ள மானசிகமா அத்தியாத்மமா ஜோதியாக பிரகாசம் பண்ணி நம்மளை நேர்வழிக்கு கொண்டு போறவன் தானே கிருஷ்ணர். அதனால அத்தியாத்ம தீபக பேர்பட்ட அந்த சாக்ஷாத் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே தான் நீங்கள் அப்படின்னு அம்மா முதல்லவே பிரார்த்தனை பண்ணிடுறா. ஆனா அதுக்கப்புறம் சொல்றார் சத்வம் கோராது உக்ரசேனாத்மஜான்னஹ. அந்த பயங்கரமான உக்ரசேனாத்மஜாத்து, உக்ரசேனுடைய புள்ளை கம்சன் இருக்கார். அந்த கம்சன் ரொம்ப பயமுடுத்துறார் நம்மள. அதுலேருந்து காப்பாத்தனம் எங்களை, உங்களை தானே தியானம் பண்ண முடியும் அப்படின்னு அம்மா சொல்றா. அதனால உபசம்ஹர விஸ்வாத்மன் அதோ ரூபம் அலௌகிகம் சங்க சக்கர கதா பத்ம ஸ்ரீயா ஜுஷ்டம் சதுர்புஜம் ஏ விஸ்வஸ்வரூபா. இப்ப கம்சன் வந்தா வதம் பண்ணிவிடுவார். அந்த கம்சன் வரத்துக்குள்ள அந்த ஏ விஸ்வரூபா திவ்யமான சங்கம் சக்கரம் கதை பத்மம் எல்லாம் வச்சுட்டு இருக்கேளே, அந்த 4 கைகளெல்லாம் மறைச்சுக்கோங்க, உங்க ஸ்வரூபத்தை மறைச்சுக்கோங்க. எனக்கு உங்களை பார்த்தாலும் ஒரு நடுக்கம் வருது, ஒரு குழந்தை பாவம் வரணுமே இல்லையோ, அந்த பாவத்துக்கும் கம்சன் வந்தா ஏதாவது பண்ணுவானே அப்படின்னு பயமா இருக்கு. அதனால அந்த 4 கை மறைச்சுக்கோங்க அப்படின்னு சுவாமிகிட்ட சொல்றார். இதை கேட்டதும் இன்னும் ஒரு விஷயம் சொல்றார். பரமபுருஷனான நீங்கள் பிரளய அவசானத்துல சிருஷ்டி ஸ்திதி அத்தனையும் பண்ணக்கூடியவர், லோகத்தையே உங்களுடைய இடத்துல யதாவகாசம் உங்கள்கிட்டயே உங்களுடைய சரீரத்துல இருக்கும்படியாக இருப்பவர், அத்தனையும் பகவானுக்குள்ளதானே இருக்கு. அப்பேற்பட்ட நீங்கள் மம கர்ப்பஹா என்னுடைய கர்ப்பத்துல வந்திருக்கேளே, இது நிர்லோகசிய விடம்பனம். மனிதர்களெல்லாம் பரிகாசம் பண்ணிடுவா, கேலி பண்ணிடுவா. இப்படி தேவகியில போயும் தேவகிட்ட போய் பிறந்தேளே அப்படின்னு சொல்லிடுவாளே, கஷ்டம்தானப்பா அப்படின்னு பகவான்கிட்ட புலம்புறாளாம் தேவகி அம்மா. அது கேட்டதும் பகவான் சொல்லி கொடுக்கறாரு. ஏன்னா இவாளுக்கு பூர்வ ஜென்ம ஸ்மிருதி எல்லாம் இருக்காது அல்லவா, அதனால பகவானே சொல்லி கொடுக்கிறார். துவமேவ பூர்வ சர்க்கே பூ பிருஷ்ணிஸ்வாயம்புவே சதி. பதிவிரதையான அம்மா சதி, பூர்வ ஜென்மத்துல நீங்கள் ஸ்வாயம்புவ மன்வந்தரத்துல நீங்கள் தான் பிருஷ்ணி, இவர் தான் சுதபசு, பிரஜாபதியா இருந்தார் இவர். நீங்க 2 பேரும் பிரஜைகளை சிருஷ்டி பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஒரு சமயம் இந்திரியங்களெல்லாம் அடக்கி உக்ரமான தபஸு பண்ணினேன். எப்பேற்பட்ட தபஸுனா மழை காற்று வெயில் மஞ்சு ரொம்ப சூடு இதெல்லாம் தாண்டி பிராணாயாமத்தை எல்லாம் தாண்டி அதையெல்லாம் அடக்கிண்டு பகவானை என்னை தபஸ் பண்ணிட்டு இருந்தேன். மனசோட ஆராதனை பண்ணேன். எனக்கு திருப்தி ஆச்சு. அந்த சமயம் நான் கேட்டேன் பிரத்யக்ஷமாயி இதே ரூபத்தை தான், அமுனா வபுஷா இதே ரூபத்தை எடுத்துட்டு உங்க முன்னால பிரத்யக்ஷமானேன். அந்த சமயம் வரம் பிரியதாம் வரத்தை கேளுங்கோ அப்படின்னு சொன்னேன். நீங்கள் லௌகிகமான விஷயங்களை அனுபவிக்காதவர்களானதுனாலையும் சந்ததி அனபத்தியம் உங்களுக்கு சந்தானம் இருக்கலை, சந்ததி இல்லாததுனாலையும் நீங்கள் மோட்சத்தை கேட்கலை என்கிட்ட. அதுக்கு பதிலாக நீங்கள் புத்திரன் வரம் வேணும். அது எப்படின்னா மத் சதிருஷம் சுத்தம், எனக்கு துல்லியமான, அதாவது பகவானுக்கு துல்லியனாக இருக்கக்கூடிய ஒரு புத்திரனை வேணும் அப்படின்னு வரம் கேட்டேள். அப்போ நான் பார்த்ததுல அதிருஷ்டுவான்யதமம் லோகே ஷீலௌதாரிய குணை சமம் அகம் சுதோ வாமபவம் பிருஷ்ணி கர்ப்பா இதி ஸ்ருதஹ. லோகத்துல சீலம் ஔதாரியம் போன்ற குணங்களுக்கு எனக்கு ஈக்குவலா யாரும் இல்லையே, எனக்கு நான் தானே. அதனால நானே புத்திரனாக பிறந்தேன், பிருஷ்ணி கர்ப்பன் என்று பிறந்தேன் அப்படின்னா. திருப்பி இது 3 ஜென்மாவில் நான் பிறப்பேன் அப்படிங்கிற சத்தியம் வாங்கியிருந்தேன். அப்படி திருப்பி இந்திரனுடைய சோதரனாகையால உபேந்திரன் என்றும் வாமன்னாக பிறந்தேன். அதிதி தேவியில பிறந்தேன். இப்போ திருத்தீயேஸ்மின்லவா, இப்போ 3வது ஜென்மத்தில் அதே ரூபத்தோட நான் உங்களுக்கு தேவகி வசுதேவர்கிட்ட பிறந்திருக்கேன். இதுதான் சத்தியம், சத்தியமே வியாகிருதம் சதி, இதுதான் சத்தியம், அதற்காக தான் பிறந்தேன் அப்படிங்கிறார். மேலும் என்னுடைய பூர்வ ஜென்ம ஸ்மிருதி
இந்த ஸ்வரூபம் பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். அதனால தான் நான் இப்படி வந்தேன். ஏன்னா பகவானே தான் வந்திருக்காருன்னு தெரியணுமே இல்லையோ. குழந்தையா பிறந்தா குழந்தை தான் அப்படின்னு ஆயிடும். அந்த மனுஷ லட்சணங்களை பார்த்து பகவான் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அறிவு இல்லையாம் யாருக்கு? மனிதர்களுக்கு இல்லையாம். கரெக்டு தானே? வாஸ்தவம் தானே? பகவான் அப்படின்னா ஒரு மனுஷன், இவனுக்குள்ளேயும் பகவான் தான், எனக்குள்ளேயும் பகவான் தான், உங்களுக்குள்ளேயும் பகவான் தான் டக்குன்னு நம்மளுக்கு எடுத்துட முடியுமா? அதே சமயம் கோவில்ல பெருமாள் விஷ்ணு ரூபத்தை காட்டிண்டு மகாவிஷ்ணுவாக பெருமாளாக சேவித்த அந்த பகவானுடைய திருமேனியை பார்த்தாதான் இதுதான் பகவான் அப்படின்னு தெரியறது. ஒத்துக்கணும். ஒரு மாதிரி சாதா மனிதர்கள்ட்டையும் பகவான் தான் அப்படிங்கிறத ஒத்துக்க முடியறதில்லை மனிதருக்கு. அதனாலேயே தான் மனுஷ லட்சணத்தால பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான அறிவு ஞானம் ந ஜாயதே, ஞானம் உண்டாகாது. அதனாலதான் நான் இப்படி வந்தேன். நீங்கள் பரபிரம்மம் அப்படின்னு என்னை நினைத்துண்டு குழந்தை அப்படிங்கிற ஸ்நேகத்தையும் தந்துண்டு தியானம் பண்ணிட்டு இருந்தேன்னா நித்தியமா நீங்கள் என்னுடைய இடத்துக்கு மத்கதிம் யாஸ்யதே, என்னுடைய சாயுஜ்யத்தை என்னுடைய இடத்துக்கு நீங்க அடையுவேன் அப்படின்னு சொன்னார். இப்படி பகவான் சொன்னதும் டக்குன்னு தன்னுடைய மாயினால சின்ன குழந்தை, சிசுஹூ பபூவ, சின்ன குழந்தை, 2 கை 2 கால், குஞ்சு தொப்பை, கருன்னு நிறம், அப்படி அழகா அங்க ஜோதியா அந்த ஃபுல் இருட்டுனோ அந்த காராகிரகத்துல மொத்தம் இருட்டு. அந்த இருட்டுல இவாளுக்கு குழந்தைய பார்க்க முடிஞ்சுதான், கட்ட முடிஞ்சுதான். எப்படி அந்த குழந்தை கிருஷ்ணர் அவ்வளோ ஜொலிக்கிறாராம், எல்லாருக்கும் தெரியறது. வெளிச்சத்துக்கே ஒரு வெளிச்சம் வேணாமா? லைட்டுக்கே ஒரு லைட்டு காட்டுவோமா? மாட்டோமே. அது ஸ்வயம் பிரகாஷனாச்சே பகவான். அதனால அத்தனை பேரும் அந்த குழந்தைய பார்த்து சந்தோஷம் அடையறா, எல்லாரும் சேவிக்கிறாங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் சூரியனாட்டமா ஜொலிக்கிறாரே இல்லையோ, அத்தனை பேரும் பகவான் பிறந்துட்டார சந்தோஷம் அடையறா. மேலும் சொல்றார் பகவான், என்ன சொல்றார்? பகவான் மனசால வசுதேவருக்கு காட்டி கொடுக்குறார். நீங்க இங்கேருந்து எடுத்துட்டு போய் நந்தகோபுரோடைய ஆத்துக்கு விடுங்கோ அப்படிங்கிற மாதிரி மனசுலயே பிரேரணை ஆவறது. எல்லாமே நம்ம இப்போ ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் பண்றோம் அப்படின்னா எப்படி எனக்கு தோணித்து, ஏதோ தோணித்து அப்படி பண்ணினோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லவா? அது ஏன் தோணுறதுன்னா பகவான் தோண வச்சார், பகவான் நம்மள பண்ண வைக்கிறார். அதே மாதிரி வசுதேவரை பண்ண வச்சாராம். என்ன பண்ண வச்சார்? குழந்தைய எடுத்துக்கிறதுக்கு பண்ணா ஒரு பெரிய தொட்டி வந்தது, அதுக்குள்ள வச்சார். கையில விலங்கு யோகமாயா தேவியால டப் டப் டப்னு எல்லாம் உடஞ்சுது. காராகிரகம் கேட்டெல்லாம் திறந்தது. அங்க அத்தனை பேரும் கோமால பண்ண மாதிரி படுத்து தூங்கின்னு இருக்கா. யாருக்கும் தெரியல இந்த குழந்தை பிறந்ததோ. ஏன்னா கிருஷ்ணர் அழவும் இல்லையே, கிருஷ்ணராச்சே. அதனால அத்தனை பேரும் தூங்கின்னு இருக்கா. இவ போறதும் வரதும் எதுவுமே தெரியலை அவளுக்கு, காவல்காராளுக்கு யாருமே. அதே சமயத்துல நேர யோகமாயா தேவி யசோதா அம்மாவுடைய கர்ப்பத்துல உள்ள ஏறி பிரசவம் ஏற்படுறது ஒரே டைம்ல தான் அந்த குழந்தைய பெற்றெடுத்தா யசோதா அம்மா மாயாதேவியை. மேலும் இவர் கிருஷ்ணரை தூக்கிண்டு போறார். தூக்கிண்டு போறத மழை கொட்டுறதாம், இடி இடிக்கிறது, மழை கொட்டுறது. ஏன்னா அவளுடைய சந்தோஷத்தை காட்டுறாரு அல்லவா? ஆனா அந்த மழை ஜலம் குழந்தை மேல விழப்படாதே. இவரோ வசுதேவரோ அந்த குழந்தைய தலை மேல சிரஸ்க்கு மேல ஏந்தின்லவா போறா. அதுக்கு யார் கைங்கரியம் பண்ண வந்துட்டாளாம்? அனந்தன் வந்தாராம். அனந்தர் பனை ஹீவாரி நிவாரையன் அன்பகாத்து, ஒரு ஜலம் கூட படாம, 2 பேருக்கும் படாம பனைஹி தன்னுடைய பத்திகளால கொடை பிடித்தார் அப்படின்னு சொல்லி. மேலும் யமுனா நதியெல்லாம் கவியறது, அவ்வளோ மழை கொட்டியிருக்கேன்னா. அப்போ அந்த யமுனா நதி எப்படி சீதாதேவிக்கு சமுத்திரம் வழிவிட்டுதோ அது மாதிரி இங்க கிருஷ்ணர் வரார். அதே ராமச்சந்திரன் தானே கிருஷ்ணராக பிறந்திருக்கார். அந்த கிருஷ்ணர் வரார் அப்படின்னாது யமுனா நதி வழி விட்டு கொடுக்கறதாம். வசுதேவர் கடகடான வேகம் ஒரு அந்த பயத்திலையும், கம்சன் மேல இருக்கக்கூடிய பயத்திலையும் பகவானை சேஃபா வச்சுக்கணும், குழந்தைய சேஃபா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு வியக்ரதையிலையும் நந்தகோகுலத்துல போயிட்டார் வசுதேவர். அங்க யோகமாயா வைபவத்தினால எல்லாரும் தூங்கின்னு இருக்கா. யசோதா தேவியும் பிரசவம் அடைஞ்ச அந்த டைம்ல டயர்டா படுத்துட்டுட்டா. யார் குழந்தை, எந்த லிங்கம் அப்படின்னு எல்லாம் பார்க்கல. ஸ்திரீ குழந்தையா இல்ல ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அதெல்லாம் பார்க்கலை. எல்லாரும் டயர்ட்ல அப்படியே தூங்கின்னு இருக்கா. அந்த சமயம் பக்கத்துல யோகமாயா தேவி பெண் குழந்தையாக பிறந்திருக்கா அல்லவா, அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்தாலாம்
வசுதேவர் தன்னுடைய கிருஷ்ணனை மனசோட அங்க வச்சார். ஆனா நிவர்த்தி இல்லை அல்லவா? கம்சனை பயந்து அந்த குழந்தைய எப்பவுமே அப்பா அம்மாவுக்கு என்ன இருக்கும், எங்க இருந்தாலும் நன்னா இருக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு தானே. அதனால கிருஷ்ணரை வச்சு அந்த குழந்தை யோகமாயாதேவி எடுத்துன்னு தூக்கிட்டு திருப்பி வந்தாலாம். தேவக்கியா சயனீன்யஸ்ய, தேவக்கி அம்மா படுத்துன்னு இருக்கா, அந்த ஷையை பக்கத்துல அந்த பெண் குழந்தைய வச்சா. திருப்பி வந்தார், கடகடான்னு அந்த காராகிராம் எல்லாம் பூட்டி விடுத்து, கதவெல்லாம் கையில இரும்பு சங்கலை வந்து திருப்பி கையில வந்துடுத்து. அப்படி யசோதானந்த பத்னீச்ச ஜாதம் பரம புத்தியத்தை, யசோதா அம்மா தூங்கின்னு இருக்கா, அங்க அத்தனை பேரும் தூங்கின்னு இருக்கா. அவளுக்கு தெரிஞ்சுக்கல இந்த குழந்தை மாறின விஷயமே. அப்படி இருக்கிறத அடுத்த நாள் ஆயிடுத்து, குழந்தை அழறது, யோகமாயா அழுதுட்டா. தொடங்கணுமே லீலைகளை, அழுதுட்டா. கேட்டதும் கடகடான்னு அங்க இருக்கிறவா காவல்காரெல்லாம் கம்சன்ட்ட சொல்ற, 8வது கர்ப்பம் தத் கர்ப்ப ஜன்ம ஆச்சக்யுஹு, 8வது கர்ப்பம் ஜன்மம் வந்தாச்சு, ஜன்மம் எடுத்தாச்சுன்னு சொன்னதும் பட்டார்னு எழுந்தாராம் கம்சன். தல்பாது தூர்ணமுத்தாய, பட்டார்னு எழுந்து, இதுதான் சரியான சமயம், இதுதான் என்னுடைய காலன், இந்த வாட்டி பிறந்ததுதான் என்னுடைய காலன் அப்படின்னு நினைச்சு பயந்து போய் பிரஸ்கலன் வரையோ வரை கை காலெல்லாம் இடறிண்டு முடியெல்லாம் அழிச்சு எதுவுமே பண்ணாமல் கடாரம் ஓட்டி போகிறாராம் பிரசவ கிரகத்தில். அங்கே போய் பார்த்தா தேவகி அம்மா அந்த குழந்தைய கையில் வச்சுட்டு மறைச்சுண்டு அண்ணாட்ட சொல்கிறா, சத்குண சம்பன்னே கல்யாணா, நீ இது ஸ்திரீ குழந்தை, இந்த ஸ்திரீயை வதம் பண்ணுறது தப்பல்லவா, இந்த குழந்தையாவது விட்டுவேன், என்னுடைய போன குழந்தைகளெல்லாம் நீ என் கண்ணாடி ஹிம்சை பண்ணி வதம் பண்ணினாய், இது பெண் குழந்தை, இந்த பெண் குழந்தையால் உனக்கு எந்த ஆபத்தும் வரப்போறதில்லை, இந்த குழந்தைய விட்டு போய் அப்படின்னு நான் பாக்கியம் இல்லாதவளா இருக்கேன், என் மேலே கொஞ்சம் கருணை காட்டு அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அந்த கம்சனுக்கு இதெல்லாம் அன்பெல்லாம் கண்ணை மறைச்சு கொடுத்து, அந்த பயம் அன்பை கண்ணை மறைச்சு கொடுத்து. அப்போது அந்த வார்த்தையெல்லாம் கேட்டுக்காம அந்த குழந்தைய கையிலேருந்து ஆஜிச்சுதே, அப்படியே பலாத்காரமாக பிடுங்கினா அந்த குழந்தைய தூக்கி கல்லில் துவைக்கிற மாதிரி, துணி துவைக்கிற மாதிரி 2 காலை பிடிச்சிட்டு ஒரு பெரிய கல்லில் சிலாபிருஷ்டே கரிங்கல்ல ஊக்கோட அடிக்கிற அந்த சமயம் சா தத்தஸ்தாத் சமுத்பத்ய சத்யோ தேவ்யம்பரம் கதா அதர்ஷ்யத்தானுஜா விஷ்ணு சாயுதாஷ்ட மகாபுஜா. ஸ்ரீ மகாவிஷ்ணுடைய அனுஜா சோதரியான அந்த தேவி அந்த கைகள்லேருந்து வழுக்கி விழுந்து ஆகாயத்தில் போய் ஆயுதங்களை தரித்து 8 கைகளோட தென்பட்டாள். எப்படி இருந்தாலாம், திவ்யமான மாலைகள், பட்டு வஸ்திரங்கள், ரத்னாபரணங்கள் எல்லாம் போட்டுண்டு, வில்லு சூலம் சரம் பரிஜை வாள் சங்கம் சக்கரம் கதை எல்லாம் வச்சுண்டு பல பூஜா திரவியங்களை அர்ப்பணம் பண்ணிண்டு சித்தாச்சாரணங்களும் கந்தர்வர்களும் அப்சரர்களும் கிண்ணறர்கள் நாகதேவதைகள் அத்தனை பேரும் ஸ்துதி பண்ணிட்டு இருக்க அந்த மாயாதேவியை. அப்பேற்பட்ட அந்த மாயாதேவியே உடைய அந்த ஸ்வரூபத்தை கம்சன் பார்த்த. பாருங்கோ, கம்சனுக்கு எப்பேற்பட்ட பாகியம், இந்த கிருஷ்ண மயமாகவே விஷ்ணு மயமாகவே பார்த்ததுனாலேயே முதல்லையே மாயாதேவியுடைய அந்த ரூபத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் கம்சனுக்கு கிடைச்சது. அந்த யோகமாயாதேவி சொல்றா, கிம்மயா ஹதயா மந்த ஜாத கலுதவாந்த கிருத்து, மந்தா முட்டாளே, என்னை வதம் பண்ணிட்டு உனக்கு என்னடா காரியம் கிடைக்க போறது, உன்னுடைய அந்தகன் பூர்வ சத்ரு முன்ஜன்ம சத்ரு எத்திரக்வா ஜாதா, எங்கேயோ ஒரு இடத்துல முடிஞ்சாச்சு, பிறந்தாச்சு ஆல்ரெடி. நீ அனாவசியமா என்ன வதம் பண்றதுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க, உன்னுடைய காலன் எங்கேயோ பிறந்தாச்சுப்பா. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர்கிலானாகி தான் திங்கு நினைந்த கருத்தை பிழை கஞ்சன் வயிற்றினில் நெருப்பென நின்ற நெடுமாலே, நெருப்பென நின்ற நெடுமாலே. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில்
ஒருத்தி மகனாய் ஒளிந்து, ஒருத்தி மகனா பிறந்து இன்னொருத்தி மகனாட ஆற்றுல வந்து யசோதாமாட ஆற்றுல தானே வளர்றார் கிருஷ்ணர். அதனால எப்படி ஆண்டாள் சொன்னாலும் அதே மாதிரி இங்கே எங்கேயோ பிறந்தாச்சுப்பா, உன்னுடைய அந்தகன் என்கிட்ட வந்துட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை, எனக்கு வந்து ஒரு செகண்டில் உன்னை வதம் பண்ணிடலாம், ஆனால் நீ என்னுடைய காலை பிடிச்சுட்டேனா, என்னுடைய பாதத்தை பிடிச்சுட்டே, அதனால நான் உன்னை வதம் பண்ணலை. மட்டுமல்ல உன்னுடைய சத்ரு என்னுடைய அண்ணா ஒருத்தர் வந்து முன்கால சத்ருவான ஒருத்தர், அவருடைய வேலையை நான் பண்ணப்படாது, அவர் நியமனம் பண்ணினார், நான் வந்தேன். அதனால் அந்த மாயாதேவி இப்படியெல்லாம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை, இப்படியெல்லாம் பண்ணுறதில்லன்னு புத்தியை தீட்டுறா தேவி. அதுக்கப்புறம் மறைஞ்சுட்டா. அந்த தேவியும் உலகத்தில் நம்மளாம் கூப்பிடுறோமே, அந்த மாயாதேவி, துர்கா தேவி, பத்ரகாளி அப்படின்னு பல விதத்தில் பூஜை பண்ணுறோம். அந்த தேவி தான் மறைஞ்சதும் இது என்ன ஆச்சு, அம்பாளுடைய பாதத்தை பிடிச்சதுனால நல்ல புத்தி தோணித்தா இல்லையா என்ன தெரியலை. ஒரு சமயம் அந்த கொஞ்சம் க்ஷணத்துக்கு கம்சனுக்கு குற்றபோதம் வருது. சுச்சோ அப்படின்னு நேராக போய் தேவகி வசுதேவருடைய அந்த விமுச்சிய காராகிரத்தில் போய் அவளை வந்து மன்னிப்பு கேட்குறாராம் கம்சன். நான் பண்ணது தப்பாக எடுத்து அவளை கஷ்டப்படுத்தி விட்டேனே அப்படின்னு. கருணையற்றவனாக ரொம்ப குரூரனா உங்களை வந்து கஷ்டப்படுத்திட்டேன்னு எனக்கு எந்த லோகம் கிடைக்க போகிறதோ தெரியலை. மனிதர்கள் மட்டுமல்ல தெய்வம் கூட பொய் சொல்றது தோணுறதுமா. தெய்வம் அந்த வச்சனத்தை கேட்டுதானே என்னுடைய தங்கை, அதுவும் என்னுடைய தங்கையுடைய குழந்தைகள் அத்தனை பேரையும் நிகதவான் கொன்று விட்டேனே அப்படின்னு அந்த தேவகி வசுதேவர்கிட்ட சொல்றா. நீங்க பாக்கியசாலிகள், அப்பேற்பட்ட நீங்கள் ஸ்வகர்மத்தினால அனுபவிக்கக்கூடிய குழந்தைய நினைச்சு சங்கடப்படாதேங்கோ. ஏன்னா பிராணிகள் பிராரப்த கர்மத்துக்கு அடிமைப்பட்டவாளாக்கும், எப்பவும் அதுலேருந்து தப்பிக்க முடியாது. புவி பௌமானி பூதானி யதா யாந்தியபயாந்தி ச நாயமாத்மா ததைதேஷு விபரியேதி யதைவ பூஹு. எப்படி ஒரு மண்ணில் குடம் சமைத்து பல மண் பாத்திரங்கள் உண்டாக்குறோம்லவா, அது உடஞ்சிடுத்துனா மண் பாத்திரம் போயிடும், ஆனால் மண்ணு போகாதே. அதே மாதிரி தான் ஆத்மா எங்கேயும் இருக்கும், மண் பாத்திரமான சரீரம் தான் உடையாறது. அதனால இதை தெரிஞ்சுக்கிறவா தான், அந்த ஆத்ம ஞானம் இல்லாதவா தான் நான் என்னுடையது, நான் இன்னொருவன் அப்படின்னெல்லாம் நினச்சி தேகயோக வியோகவும் குழந்தை கணவர் அப்பா அம்மா இவாலாம் பிரிஞ்சுட்டானா துக்கப்படுறா. இந்த ஆத்ம ஞானம் இருந்தால் துக்கப்பட மாட்டா. அதனால நீங்கள் கவலைப்படாதீங்கோ. என்னை க்ஷமத்வம் மம தௌராத்மியம், என்னை மன்னித்து விடுங்கோ, நான் பண்ண தப்புக்கு என்னை மன்னித்துனுங்கோ அப்படின்னு கண்லேருந்து அஸ்ருமுகா, கண்லேருந்து ஜலம் கொட்டுறதான் கம்சனுக்கு. கம்சன்ட்ட சொல்லி அவ ரெண்டு பேரும் ஷாலஹா ஸ்வஸ்ரோஹோ பாதௌ அக்ரஹீத்து, அவ ரெண்டு பேரோடையும் காலை வணங்கி பிடிச்சு நமஸ்காரம் பண்றாராம். இது என்ன அப்படின்னா மோச்சயாமாச நிகடாது, மாயாதேவியோடைய பாதத்தை பிடிச்சதுனாலேயே அவருக்கு புத்தி வருது. அந்த வார்த்தை மாயாதேவியோட வார்த்தையை கேட்டதும் தேவகி வசுதேவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுடுத்தாம். அதனால அவர் அவளுடைய விலங்கை வந்து வெட்டி விட்டு நீங்கள் வந்து சுதந்திரமாக விட்டாலாம் தேவகி வசுதேவரை கம்சன். அப்போ இதெல்லாம் கேட்டு தேவகி அம்மாவும் நீங்கள் சொன்னது கரெக்டு தான், குழந்தைகள் எல்லாம் பிராரப்தத்தினால தான் அவள் மரணம் அடைஞ்சிருப்பா, தேகத்தில் அபிமானம் கொள்ளப்படாதுன்னு தெரியும் அப்படின்னு சந்தோஷம் அடையிறா. அவளாமா அவள் ஸ்வகிரகத்துக்கு அவள் ஆற்றுக்கு போனான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார் கம்சன், மந்திரிகளை எல்லாம் கூப்பிட்டு இந்த விஷயம் யோகமாயா என்னெல்லாம் சொன்னாலோ, ஒரு ஏதோ இடத்துல வந்து பிறந்துட்டா காலன், அப்போது அந்த விஷயங்களெல்லாம் சொல்கிறா. அவெல்லாம் சொல்கிறா இதெல்லாம் தேவர்களுடைய ஓரோரோ விளையாட்டு. அந்த தேவர்களெல்லாம் தானே அந்த விஷ்ணு பகவானுக்கு சகாயம் பண்ணுறா. அந்த தேவர்களுக்கு சகாயம் பண்ணுறது பிராமணா. அதனால் பிராமணாவை வந்து வதம் பண்ணணும், அவள் பண்ணுற யாகங்கள் எல்லாம் முடக்கணும், அந்த பல பசுக்களை எல்லாம் வதம் பண்ணணும், ஹவிசெல்லாம் கொடுக்குறாள், இந்த பசுக்களை எல்லாம் வதம் பண்ணணும். இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். பிராமணால யாரெல்லாம் தபஸ் பண்ணுறாளோ, யாரெல்லாம் யாகங்கள் பண்ணுறாளோ அந்த பிராமணால எல்லாரையும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறார். அப்போ
கொஞ்சம் பேர் எழுந்து எங்களால் முடியாதுன்னு சொல்லி போகிறா, கொஞ்சம் பேர் ரொம்ப குரூரமாக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் கேட்டதும் காலபாஷத்தால் சுற்றப்பட்டவன் கம்சன் இல்லவா? அப்பேற்பட்ட கம்சனுக்கு துர்புத்தியான இந்த துஷ்ட மந்திரிகளுடைய வார்த்தையெல்லாம் கேட்டப்போ வாஸ்தவம் தான். ஏன்னா ஒரு விஷயத்த ஒரு 10 வாட்டி 10 பேர் நம்மள்கிட்ட சொல்கிறா அப்படின்னா நம்ம நம்பிடுவோம். அதே மாதிரி தான் ஏதோ காலம் மோசமாக கர்ணனுக்கு கம்சனுக்கு தெரியலை. அந்த கம்சனுக்கு வரலான்னு சொன்னப்போ வாஸ்தவம் தான். பிரம்ம ஹிம்சாம் ஹிதம் மேனே, பிராமணர்களை ஹிம்சை பண்ணுறது தான் குணம் அப்படின்னு நினச்சுட்டுட்டா. அவரும் ஆர்டர் பண்ணுறார், சஜ்ஜனங்களை துரோகம் பண்ண தொடங்கிவிட்டா. சரி, இந்த பக்கம் என்னாச்சு? குழந்தை கிருஷ்ணர் அங்கே இருக்காளோ, வந்து யசோதாமா பக்கத்தில் இருக்காள். கார்த்தால எடுத்து குழந்தைய பார்த்ததும் ஆஹா ஆண் குழந்தை, யசோதாமாக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு அத்தனை கோகுலம் எல்லாருக்கும் தெரிஞ்சு கொடுத்து அது மகோத்சவம் ஆயிட்டுருது. உற்சவம் கிடையாது. பொதுவாக அதில் குழந்தை பிறந்ததுன்னா அந்த ஃபேமிலிக்கு மட்டும்தான் சந்தோஷம். இது அந்த ஃபுல் கோகுலம் பூரா சந்தோஷம் ஆகிடுத்து. எல்லாரும் அடிச்சு பிடிச்சுட்டு வரா. அந்த குழந்தைக்கு ஜோதிஷம் தெரியற மகா பிராமணர்களை எல்லாம் வருத்தி அவருக்கு ஸ்வஸ்தி வாசனம் பண்ணி ஜாதகர்மா சம்ஸ்காரத்தை பண்ணி சாஸ்திர விதிபடி எல்லாம் பண்ணினாராம் அப்பா நந்தகோபர். நாந்தி முகஸ்ராதம் எல்லாம் பண்ணினா பித தேவதைகளுக்கு. மேலும் தேனூனாம் நியுத்த 2 லட்சம் பசுக்களையும் ரத்னங்களையும் தங்கங்களையும் அத்தனை பேருக்கும் தானம் பண்றா. மகா பிராமணாளுக்கு தானம் பண்றார் அவர். இதெல்லாம் இவர் நினைச்சாரோ, வசுதேவர் நினைச்சதெல்லாம் நந்தகோபர் பண்றார் வாஸ்தவத்துல. இப்படி அத்தனை பேரும் மங்கள வச்சனங்கள் எல்லாம் சொல்லி பாட்டெல்லாம் பாடி பேரி துந்துபி வாத்தியங்கள் எல்லாம் முழங்கி சந்தோஷமா பசுக்களின் காளைகள் பசு குழந்தைகள் அத்தனை பேரும், அதாவது அவளெல்லாம் மஞ்சப்பொடி போட்டு குளிப்பாட்டி எல்லாரும் சுத்த வஸ்திரத்தோட, ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாரும் புது சொக்காய் போட்டு போமே அதே மாதிரி அத்தனை பேருக்கு மிருகங்களுக்கு கூட எல்லாரையும் குளிப்பாட்டி அந்த மகோத்சவத்துல கலந்துண்டா எல்லாரும் சந்தோஷத்தோட. அப்படி நந்தகோப கிரகம் ஆனந்தத்துல முங்கி இருந்தது. யசோதாமாவும் ரொம்ப சந்தோஷம். யசோதாமா பண்ணின என்ன தவம் தெரியலை, அந்த தவத்துக்கு அந்த பிரேமைக்கு யசோதாமாக்கு கிருஷ்ணனை வளர்த்தக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. அப்படி அந்த கோகுலம் பூரா ஆனந்தத்துல முங்கித்து கம்சன் இந்த பக்கம் பயந்து எங்க அந்த குழந்தை எங்க குழந்தை தெரியலை, இவாலாம் தீர்மானம் பண்றா. இந்த சமய வேளையில எந்த இடத்துல எந்தெந்த குழந்தைகள் இருக்கோ அந்த குழந்தைகள் எல்லாம் வதம் பண்ணி விடுறோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் வர இந்த மந்திரிகள் சொல்றா. வாஸ்தவம், யாரையும் விட்டு வைக்கண்டாம் அப்படின்னு கம்சனுக்கும் தோணுறது. இப்படி ஒரு பக்கத்துல சந்தோஷம், இன்னொரு பக்கத்துல பயம். இந்த ரெண்டும் கிருஷ்ண பகவானுடைய ஜென்மால அந்த பிறப்பு உற்சவம் நடக்கிறது. அதுல எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சார்கள் அப்படின்னு சொல்லி மேலும் பல பல லீலைகள் பண்றார். அது நாளைக்கு அனுபவிக்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. காயேன வாசா மனசேந்திரைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதி ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்னாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.